காஞ்சிபுரத்தில் நாம பேசும்போது இந்த மாதிரி உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம். அதையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன். அவர் சொன்னது கார் தரேன் இல்ல, பைக் தரேன் இல்ல, வீடு தரேன் இல்ல, இதையெல்லாம் அத்தியாவசியம். என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது. அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும். இந்த அத்தியாவசியத்தை எப்படி பெற வேண்டும்? மக்கள் அவர்களுடைய பண பரிவர்த்தனையில், அவர்களின் சம்பாத்திய முன்னேற்றத்தில் எல்லாத்திலையும் மக்களை இந்த நாட்டுல முன்னேற வைக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறணும். அதன் மூலமா அவங்களுடைய வருமானம் முன்னேறணும். அந்த வருமானத்தின் மூலமா அவங்களுக்கு அவங்களுடைய அத்தியாவசிய தேவையான வீடு, காரு, பைக்கு இதெல்லாம் நான் வர வைப்பேன். அப்ப என்ன சொல்றாரு? பொருளாதாரத்தை முன்னேற்றவே சொல்றாங்க. மனைவிகளா பொருளாதாரத்தை முன்னேற்றவே சொல்றாரு. அது உங்களுக்கு புரியல இல்ல? அதை விட்டு இலவச தற்கொலை நாங்க என்ன நீங்க இதைத்தான் சொன்னோம்.